ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு சைடில் ஒரு செட்டு போட்டுட்ருக்கோம். அது எதுக்கு போடுறோங்கிறது நான் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். நாங்கள் வந்து ஒரு 40,000 டிவி வாங்கினோம். அது 10,000 மட்டும் பே பண்ணிட்டு 30,000 வந்து இஎம்ஐ தான். அதை நான் என்னைக்கு யூடியூப்பில் போட்டேன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அடி வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து காலில் அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருக்கிறவன் ஏதாச்சும் பண்ணால் கூட அவனுக்கு இருக்கு பண்ணுறான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இல்லாதவன் ஏதாச்சும் பண்ணான்னா பேசி பேசி ஒப்பித்து தள்ளிடுவாங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறதுக்கு தான். நானும் மற்றவங்கள மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், செயற்கையே வேணாம், பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சி போச்சு. சொல்ல எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலுமே உடனே மாற்றி மாற்றி பண்ணிக்கிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு 2 வாரமாக அடிபட்டு வீட்டில் இருந்தப்போ பைக்லாம் அவங்களால ஓட்ட முடியாதா, எந்த ஒரு பொருள்னாலும் வீட்டுக்கு மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்து தர்றது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுன்னு சொல்லி அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாங்க. அதை வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஃபேமிலியும் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபேமிலி தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. உங்களுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.